thank you, Julie, for this wonderful opportunity today. So, as you mentioned that this is not more technical point, so even a non-technical person can write this behavior-driven framework. So, good afternoon, everyone. So, I'm going to take a session about behavior-driven framework, which is a Cucumber tool. So, BDD, we have so many other than BDD, we have so many frameworks. As developers know about that. The first one is called a TDD framework. So, எல்லாரும் சம்மர்ல வந்து ரொம்ப சில்லா தேவைப்படுறது வந்து குக்கும்பர். So, as like that, ஸோ ஒரு ட்ரிவன் ஒரு சாஃப்ட்வேர் வருது அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ எனி திங் நாட் ஓன்லி சாஃப்ட்வேர், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெக்குயர்மெண்ட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் டு டெலிவர் சம் வேல்யூ. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோமா, அதை டெலிவர் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கறது தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் டெலிவர் வேல்யூ அண்ட் செகண்ட் இஸ் ரெடியூஸ் டைம் அண்ட் காஸ்ட். அதாவது கரெக்டாக ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா வி கேன் ரெடியூஸ் த ரீஒர்க் போத் இன் டைம் அண்ட் காஸ்ட் ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இன்க்ரீஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ யாருக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம், பேசிக்லி ஃபார் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வி நீட் டு அச்சீவ் த சக்ஸஸ். அதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து நம்ம டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் முக்கியமான எசன்ஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ எப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் டீவியேட் ஆகும் அப்படின்னா when more number of people involved in the team, like ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா we have project managers, we have developers, business analysts, testers and architects, so many people involved in the team. ஸோ இப்போ வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கஸ்டமர் கிட்டேருந்து வரும்போது எப்படி டீவியேட் ஆகும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து சில ரெக்குயர்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, there is no proper documentation இருக்காது. அதை வந்து ப்ராஜெக்ட் லீடர் வந்து எப்படி அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் டீம்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்றது, யூஐ டிசைனர்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல செக்ஷன்ஸ்ல த ரெக்குயர்மெண்ட்ஸ் மே பி டீவியேட்டட். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்னா தான் நம்ம வந்து என்னன்னா நெக்ஸ்ட் we are going to see about the behavior driven framework. So before that I want to tell about what is TDD. So TDD is a test driven framework, that is approach, so where the developers have returned the test. ஸோ ஒரு டெஸ்ட் எழுதி வந்து கோட்ல அவங்க டெஸ்ட் எழுதி அதை வந்து பாஸ் ஆர் ஃபெயிலான்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் டிடிடி அப்ரோச். ஸோ இதனால என்ன நமக்கு பெனிஃபிட் டிடிடியில் அப்படின்னா, so they have to write a test before there is no proper functionality. அதெல்லாமே டெஸ்ட் எழுதி அதை வந்து திருப்பி again and again they will refactor it and see whether the code coverage is done or not. This is pure technical. So only developer write the unit test. ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது புரியாது, இந்த யூனிட் டெஸ்ட் நம்ம கோட் எழுதி கொடுத்தா எதுவும் புரியாது. ஸோ அதுக்காக வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிடிடி தான் வந்து BDD அப்படின்னு. That is called behavior driven development. பிஹேவியர்ஸ்னா ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸோட ஒரு ஃபீச்சர்ஸோட வந்து எப்படியெல்லாம் அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றது தான் பிஹேவியர் கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் கொலாபரேஷன் பிட்வீன் த டீம்ஸ் போத் பிஸ்னஸ் அண்ட் டெக்னிக்கல், அதாவது டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பீப்புள். ஸோ the behavior builds a common understanding between both the teams and இதுல இருந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனும் கிடைக்கும், that is hand proof living documentation. ஸோ இதனால பெனிஃபிட்ஸ் என்ன, நமக்கு பிடிடியில் வந்து கேப்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நம்ம டெவலப் பண்ணுறோமா என்னன்றதை வந்து நம்ம செக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ த சினாரியோஸ் கேன் பி ரிட்டன் பை எனி ஒன். ஸோ ஈவன் கஸ்டமர்ஸ் கேன் ரைட் பிடிடி, business analyst can write, project manager can write, anybody can write BDD. So இதுல வந்து பாத்தீங்கன்னா the testing becomes very sharper and code and documentation is also related to the BDD. So first BDD யார் கிரியேட் பண்ணா அப்படின்னா the Daniel Terhorst North அப்படின்னு சொல்றவர் தான். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜே யூனிட், அதாவது யூனிட் டெஸ்ட்ல தான் எழுதியிருக்காங்க. ஸோ இன்டர்ன் அதை கன்வெர்ட் பண்றது ஜே பிகேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் எழுதியிருக்காங்க.
ஸோ அது மூலியமா உருவானது தான் வந்து BDD ஸ்கிரிப்ட், which is first written in RSpec project, that is Ruby project. அந்த ப்ராஜெக்ட்ல தான் பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட் வந்து they have started first. And later நிறைய எல்லா லாங்குவேஜஸும் வந்து BDD வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து we have some 3 practices of BDD. ஒன்னு டிஸ்கவரி, ஃபார்முலேஷன், ஆட்டோமேஷன். ஸோ எப்படின்னா ஒரு ரெக்குவயர்மெண்ட் யூசர் ஸ்டோரியா வரும்போது ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கவர் பண்ணுவாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா கிளியர்லா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபார்முலேஷன், தேல் ரைட் அ ஸ்கிரிப்ட், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அப்புறம் அதை ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து we can leave it with the just documentation, Cucumber documentation உடைய live பண்ணிடலாம். So like Cucumber we have other tools, like என்னென்ன டூல்ஸ்னா Cucumber இருக்கு, SpecFlow, JBehave, Lotus அப்படின்னு சொல்லி நிறைய so many tools இருக்கு. அதுல நம்ம பார்க்க போறது first இன்னைக்கு today வந்து Cucumber tool. So இதுல it facilitates the BDD functionality framework and it understands your documentation and turns this also into a automated test. அதாவது automation test engineers can use this documentation, can use this BDD tool into a automation script. And இந்த BDD scripts வந்து எதை யூஸ் பண்ணி எழுதிருக்கோம்னா which is called Gherkin language. The Gherkin language அப்படின்னா என்னன்னா it's simple language written in English. So இதுல தான் வந்து நம்ம கோட் எழுத போறாங்க. So Gherkin uses some set of special keywords to give some structure and meaning to the executable specifications. So என்ன அது எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா first வந்து BD all file is called as a feature file. So requirement file வந்து நம்ம feature file ன்னு சொல்றோம். File name dot extension feature இருந்தா that file is called as a Cucumber file. So இதுல அதோட structure will be scenario, given, when, and then. இந்த மாதிரி ஒரு keywords வச்சு ஒரு structure எழுதிருப்போம். Here I am explaining the login functionality. So என்ன login functionality அப்படின்னு பார்த்தோம்னா first user has to log in the screen and then they have to enter some username or password and then அதுக்கப்புறமேட்டு they have to click the login button. So this is the scenario. So given will be the precondition and when will be the current action, what you're going to perform. And if un comes after the when, that is the second step of same when condition. And then will be the outcome result, that is expected result. So this is a simple login functionality BDD script. And we have some other keywords, more keywords also we have, like background, scenario outline, step arguments, tags. எல்லாமே வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு heading மாதிரி இருக்கும். So that is the Cucumber keywords. So background is used for a group of several given steps பண்ணலாம். Scenario outline, if you want to perform a login functionality with positive and negative cases with multiple data parameters, you can use scenario outlines. So step arguments, here the data tables, you can use it. And tags அப்படின்னா we are going to just give some notation, அதாவது features என்னென்ன groups இதெல்லாம் execute பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So இதெல்லாம் வந்து Gherkin keywords. And this file, அதாவது feature file, you already know this is written by Gherkin. And next we have the step, அதாவது எப்ப formulate பண்ணிட்டோம், next step is automation part. So step definition file அப்படின்னா இந்த ஒவ்வொரு stub நம்ம எழுதும் போதும், இந்த given scenarios எழுதும் போதும் one stub will be created in the Cucumber file. So that is called step definition file. So இந்த file நம்ம எழுதினாதான் நம்மளால automation வந்து execute பண்ண முடியும் அடுத்தது. Next, runner file. Runner file is used in Cucumber to execute the file. So main Cucumber can run alone, அதாவது standalone பண்ண முடியும் with only a documentation. But if you want to convert into automation, then we need to mingle with either JUnit or TestNG frameworks. Then only you can automate, you can create a step definition file from the feature file. And there is totally, what is the advantage of Cucumber அப்படின்னு பார்த்தோன்னா, it supports multiple language. We can use code reusability, easy to understand, that is both technical and non-technical person. ரெண்டு பேரும் ரொம்ப easy understand பண்ணுங்க, and less coding knowledge. It's a simple language only. So, and finally we'll get the report too. So we can show it to the customers, like what is the login feature means, how we are writing the scenario, are we missing any steps, are we missing any requirements, like that. So we can ensure the requirement coverage with the stakeholders, so that we can
at the end of the case, we can't say anything like you have given these kind of requirements like that. So in order to avoid all these things, so behavior driven development is the best methodology, and also it shares a both common understanding between all people who are in the same space. So this is the Cucumber report. So we have some input file, and we have the automation file, and also we can have the reports file too. Nancy? Yeah. Yes. We are seeing only the slide that is saying Gherkin example, nothing Oh, else. sorry. Oh, sorry, Islam. I mistaken. Okay. Yeah. So thank you so much. I have communicated a little bit in the BDDs. This is a stepping stone of first BDD1 Cucumber. So thank you everyone. If you have any questions, means you can ask me. We are also using Cucumber, using a tool called SpecFlow. Yes. So in industry, BDD is known as TDD done right. So, Yeah. it's a TDD, but it's more than TDD. That's what it terms, implies. Yeah. Extension of TDD, we can call it as. Correct. Yeah. It will give the idea, how many code coverage you have to do, or how many test method you have to do. Sometime in pure TDD, the developer or the who writing the test method would write more than needed, more test method what is needed. So with BDD you can avoid those things. So Yes. yeah, just to add a point here. Yeah. Thank you very much, Aslam.